ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. மற்றும் ஒரு அண்மை செய்தி. திருப்பூர் முதலிப்பாளையம் பகுதியில் குப்பைகளை கொட்டுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். காவல்துறை வாகனத்தை சிறைபிடித்து பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அது குறித்த அந்த காட்சிகளையும் பார்த்தோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபதி. வணக்கம் பூபதி, விவரங்கள். வணக்கம். அதாவது திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை மொத்தம் 60 வார்டுகள் உள்ளன. இந்த 60 வார்டுகளில் மொத்தமாக 15 வார்டுகள் ஒரு மண்டலம் என 4 மண்டலங்களாக திருப்பூர் மாநகராட்சி செயல்பட்டு வருகிறது. இங்கு நாள்தோறும் சுமார் 700 டன் குப்பைகளானது உற்பத்தியாக வரும் சூழ்நிலையில் அந்த குப்பைகளை மாநகராட்சி அழிப்பதற்கு மிகுந்த சிரமமான ஒரு நிலையே கடந்த சில மாதங்களாக இருந்து வருகிறது. குறிப்பாக திருப்பூரில் பல்வேறு பகுதிகளில் குப்பைகளை கொட்டி பல்வேறு தரப்பு மக்களும் போராட்டங்கள் நடத்திய நிலையில் இறுதியாக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக திருப்பூர் முதலிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பாறை குழியில் திருப்பூர் மாநகராட்சி கழிவு குப்பைகளை அதாவது காவல்துறையினர் பாதுகாப்புடன் கொண்டு சென்று கொட்டி வரும் சூழ்நிலையில் இப்பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று இந்த பகுதி அதாவது ஹவுசிங் யூனிட், முதலிப்பாளையம், நாச்சிப்பாளையம், சிக்கோ உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட கடைகள் இன்று ஒரு நாள் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் முழுமையாக கடைகள் அனைத்தும் இப்பகுதியில் அடைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்துக்கு இன்று அனுமதி கோரிய நிலையில் காவல்துறை தரப்பில் மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த உண்ணாவிரத போராட்டம் ஆர்ப்பாட்டமாக காலையில் நடைபெற்ற நிலையில் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் யாரும் இந்த பகுதிக்கு இவர்களுக்கு உரிய தீர்வை வழங்காத சூழ்நிலையில் இவர்கள் திடீரென அதாவது திருப்பூர் திருச்சி செல்லக்கூடிய அந்த காங்கேயம் அந்த பிரதான சாலையில் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் உடனடியாக போராட்டக்காரர்கள் அந்த காவல்துறை வாகனத்தையும் சிறைப்பிடித்து தற்பொழுது அங்க மிகுந்த பதற்றமான சூழ்நிலையை காணப்படுகிறது. சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் திருப்பூர் மாநகர் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் தொடர்ந்து சாலை மறியலை கைவிடும்படி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆனால் குப்பை கொட்டுவதற்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என இப்பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது இந்த சுமார் 6 கிராமங்களுக்கு உட்பட்ட பகுதி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தற்பொழுது இந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்டத்தை பொறுத்தவரை குழந்தைகள், பெண்கள் அதிக அளவில் இருக்கும் சூழ்நிலையில் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பூபதி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.